இன்றைய ஆன்மீக தகவல். நாளும் கோளும் நமக்கு நன்மை செய்கின்ற ஒரு விஷயங்கள். எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தால், அதாவது அன்றாடம் செய்கின்ற பணிகளுக்கு வேண்டாம். தினந்தோறும் வேலைக்கு போகின்றோம், வேலைக்கு போவதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்கக்கூடாது. ஆனால் புதிதாக நாம் ஒரு தொழிலை தொடங்குகின்றோம், திருமணத்துக்காக வரன் பார்க்கின்றோம், இதற்கெல்லாம் நம்முடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை நிச்சயமாக பார்த்து நம்முடைய கிரகங்கள் எந்த நிலையிலே இருக்கின்றது, நாம் இப்போது இந்த செயலில் இறங்கினால் நமக்கு 100% வெற்றி கிடைக்குமா அல்லது ஏதேனும் நட்டம் ஏற்பட்டு விடுமா, இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஜாதகங்கள் மிக மிக உபயோகமாக இருக்கின்றது. அந்த ஜாதகம் பார்ப்பது என்பது ஒரு விசேஷமான ஒரு கலை. நவகிரகங்கள் நமக்கு தெரியாமலே நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றது. நவகிரகங்களை பற்றி நாரதர் சாம்பனுக்கு சொல்கின்றார். நவகிரகங்கள் என்ன செய்யும், அவற்றின் பணி என்ன என்பதை பற்றியெல்லாம் நாரத மகரிஷி விளக்குகின்றார். ஆதித்தன், சோமன், அங்காரகன், புதன், பிரகஸ்பதி, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 9 பேரும் நவகிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். 3 லோகங்களிலேயும் ஏற்படுகின்ற சுப அசுபங்களை எடுத்து காட்டுகின்ற அதிகாரிகளாக நவகிரகங்கள் விளங்குகின்றார். நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். கடந்த வருடம் இந்த விஸ்வாவசு வருடத்துக்கான பலன்களை சொன்ன பல பெரிய ஜோதிடர்கள் எல்லாம் உலக அளவிலே சண்டைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது என்று சொன்னார்கள். இப்போது இந்த விஸ்வாவசு வருடம் நிறைவு பெறப் போகின்றது. இந்த நேரத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், உலகமெங்கும் யுத்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ஆகவே கிரகங்கள் நம்மை ஆட்சி செய்கின்றது என்பது நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. சூரியனும் சந்திரனும் மண்டல கிரகங்களாக கருதப்படுகின்றார்கள். ராகு சாயா கிரகம், மற்ற 6 கிரகங்களும் நட்சத்திர கிரகங்களாக இருக்கின்றார்கள். சூரியன் அக்னி ஸ்வரூபி, சந்திரன் தண்ணீர் குளிர்ச்சியானவன், சூரியன் பிரம்மனாகவும் சந்திரன் விஷ்ணுவாகவும் இருக்கின்றார்கள். சூரியன் கிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் அவரை கிரகாதிபதி என்று சொல்கின்றோம். கிரகராஜன் என்கின்ற பெயர்களால் சூரிய பகவான் அழைக்கப்படுகின்றார். சந்திரன் நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக விளங்குகின்றார். அதனால்தான் அங்காரகன் மகேஸ்வரனாக விளங்குகின்றார். சூரியன் கஸ்யபருடைய புத்திரன், சந்திரன் தர்மருடைய புத்திரன், பிரகஸ்பதியும் சுக்கிரனும் பிரம்மனுடைய புத்திரர்கள். பிரகஸ்பதி தேவர்களுக்கு குருவானார். அசுரர்கள் சுக்கிரனை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார்கள். புதன் சந்திரனுடைய குமாரன், சனி சூரியனுடைய குமாரன், ராகு சிம்மிதாவின் மகன், கேது பிரம்மனுடைய மகன். சூரியன் எல்லா கிரகங்களுக்கும் மேலாக சஞ்சாரம் செய்கின்றார். அவருக்கு மேலே சந்திரன் சஞ்சாரம் செய்கின்றார். சந்திரனுக்கு மேலே நட்சத்திரங்கள் அமைந்திருக்கின்றது. அவற்றுக்கும் மேலாக புதன் வான வீதியிலே பிரயாணம் செய்து வருகின்றார். புதனுக்கும் மேலே சுக்கிரன், அங்காரகன் சுக்கிரனுக்கும் மேலாக பிரயாணம் செய்கின்றார். பிரகஸ்பதி சுக்கிரனுக்கு மேலாக சஞ்சாரம் செய்கின்றார். அவருக்கும் மேலாக சனி பகவான் சஞ்சாரம் செய்து வருகின்றார். சனியின் பாதைக்கு மேலாக ரிஷிகளுடைய மண்டலம் அமைந்திருக்கின்றது. அதற்கும் மேலே துருவனுடைய மண்டலம் இருக்கின்றது. சூரியனுடைய மண்டலத்திலே ராகு சந்திரனுடைய பாதைக்கு குறுக்காக சில சமயங்களிலே பிரயாணப்படுகின்றார். கேது சூரியனுடைய மண்டலத்திலே இருந்து கொண்டு எப்போதும் அந்த வழியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். சூரியனுடைய விஸ்தீரணம் 9000 யோசனை என்று சொல்லப்படுகின்றது. அவருடைய மண்டலமானது அதை போல 3 மடங்கு விஸ்தீரணம் கொண்டது. சந்திரனுடைய விஸ்தீரணம் சூரியனுடைய விஸ்தீரணத்தை போன்று 2 மடங்காக இருக்கின்றது. சந்திரன் சூரியனுடைய மண்டலத்தை போன்று 3 பங்கு விஸ்தீரணத்தை உடைய பெரிய மண்டலத்தை கொண்டிருக்கின்றார். சந்திரனுடைய விஸ்தீரணத்திலே 16இல் 1 பங்கு விஸ்தீரணம் தான் கொண்டதுதான் சுக்கிர கிரகம். பிரகஸ்பதியினுடைய அந்த விஸ்தீரணம் என்பது அந்த இடத்தினுடைய அளவு.
அதிலே 3/4 பங்கு தான் அவருடையது. செவ்வாயும் புதனும் பிரகஸ்பதியினுடைய விஸ்தீரணத்திலே 1/4 பங்கு குறைவான அளவையே கொண்டிருக்கின்றார்கள். இவையெல்லாம் இருவருடைய விஸ்தீரணத்திலே 3/4 பங்கு விஸ்தீரணமே சனிக்கு இருக்கின்றது. நட்சத்திரங்கள் புதனுக்கு சமமான விஸ்தீரணத்தை கொண்டவை. எல்லாவற்றையும் விட குறைந்த அளவு விஸ்தீரணத்தை கொண்ட நட்சத்திரங்களின் அரை யோசனையாகும். அந்த குறைந்த விஸ்தீரணத்தை உடைய நட்சத்திரங்கள் அதைவிட குறைந்த விஸ்தீரணத்தை உடைய நட்சத்திரங்களே இல்லை. ராகு சூரியனைப் போல மிகப்பெரிய இடம் கொண்டவன், அதாவது விஸ்தீரணத்தை கொண்டவன். கேதுவுக்கு இவ்வளவு என்று நிச்சயிக்க முடியாது. பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்லோகம், மகரலோகம், ஜலலோகம், தபோலோகம், சத்தியலோகம் ஆகிய இந்த லோகங்கள் 7 மேலுலகங்கள் எனப்படுகின்றது. நாரதர் இப்படி மிக மிக விரிவாக இந்த கிரகங்களை பற்றி சொல்கின்றார். நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள். இன்றைய காலகட்டத்திலே நாம் டெலஸ்கோப்பை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் அளந்து விடுகின்றோம். ஆனால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ரிஷிகளும் முன்னோர்களும் எல்லாவற்றினுடைய தூரத்தையும் மிக 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 துல்லியமாக கணித்திருக்கின்றார்கள் என்றால், வானசாஸ்திரத்திலே நம்முடைய பாரத நாடானது எவ்வளவு முன்னோடியாக இருந்திருக்கின்றது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த 7 லோகங்கள், 9 கிரகங்கள் இவைதான் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒருவருடைய சுய ஜாதகம் என்பதை மிகச்சரியாக கணித்து அதை மிக சரியான ஒரு ஜோதிடர் பார்க்கும்போது அவருக்கான பாதைகள் தெளிவாக தெரியும். அரைகுறையாக இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு பார்ப்பவர்களால் தான் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஜோதிட சாஸ்திரம் என்பது பொய் கிடையாது. ஜோதிட சாஸ்திரம் என்பது அற்புதமான ஒரு விஷயம். அதனை தெளிந்து நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எளிதாக இந்த நேரங்களிலே இந்த முடிவை எடுக்கலாம், இதை எடுக்கக்கூடாது என அதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.